மேடத்துக்கு தஞ்சாவூர்னு கேள்விப்பட்டேன். ப்ராப்பர் தாஞ்சூருங்களா? ப்ராப்பர்ல கீழ்வெண்மணி. இவங்க கீழ்வெண்மணி அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரோட முகம் எதுக்கு சுருங்கி அவர் பார்த்தாரு தெரியுமா? அது எதனால? கீழ்வெண்மணியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். கீழ்வெண்மணியில எவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி கீழ்வெண்மணியில என்னதான் நடந்தது? 44 பேரை நைட்டோட நைட்டு கொடூரமா உயிரோட கொளுத்திட்டு போயிருக்காங்க ஒரு குடிசையில. என்ன ஆச்சுன்னா, அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் தான் முக்கியமான தொழில். அப்படி விவசாயம் வேலை செஞ்சுட்டு இருந்த நம்ம மக்கள் வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணையார் முதலாளி இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கிடையாது, அவரோட தாய்மொழி வந்து தெலுங்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணையாரா இங்க முதலாளியா இருந்தார். அவர்கிட்ட வேலை செஞ்ச நம்ம தமிழ் மக்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க வந்து கொடுக்குற சம்பளம் ஊதியம் எங்களுக்கு பத்தல, அதனால எங்களுக்கு ஒரு படி நெல்லை வந்து அதிகமா கொடுங்க. அவங்களோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா காசெல்லாமே கிடையாது, நெல்லு துணி இது மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கீஞ்ச துணிமணி தான். இந்த மாதிரி நீங்க வந்து என்கிட்ட ஒரு படி நெல் அதிகமா கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம விவசாய மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. எதுக்கு? ஒரு படி நெல்லுக்காக. நீங்க என்னைய எதிர்த்து போராடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 44 பேரை துடிக்க துடிக்க நைட்டோட நைட் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட கொளுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பெரிய சம்பவமாச்சு. எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா 1968. இதுல 19 குழந்தைங்க, 20 பெண்கள், 5 ஆண்கள், ஆக மொத்தத்துல 44 பேர் உயிரோட உயிரா எரிச்சிருக்காங்க. இவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் பாத்தீங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு மேலதான். நம்ம நாட்டுல வந்து இன்னும் சுதந்திரமே கிடைக்கல. ஆக மொத்தத்துல அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு அவருக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச காலம் தான். அதுக்கப்புறம் எந்த வித சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்னமும் கீழ்வெண்மணி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு கருப்பு நாள் தான். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் சொல்லுவோம். ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுக்கு அது ஒரு கருப்பு நாள் தான். ஏன் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் 44 பேரை உயிரோட உயிரா எரிச்சு கொண்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லன்னு தெரியல, கண்டிப்பா நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். இன்னும் உங்களுக்கு கீழ்வெண்மணியில என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட்ல வந்து கீழ்வெண்மணி டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன்.